ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் அழகான வீடு. என்னோடய கிச்சனுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ஒவ்வொரு வருஷமும் நியூ இயர் பொங்கல் டைமில் தான் நான் வாங்குவேன். இந்த வருஷம் நான் என்ன வாங்கியிருக்கேன்றது பார்க்கலாம். இந்த வருஷம் என்னோடய கிச்சனுக்காக நான் 4 திங்ஸ் வாங்கியிருக்கேன். எல்லாமே அமேசான்லேருந்து தான் வாங்கியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா மிக்சர் பிளெண்டர். எக்கு பீட் பண்ணிக்கலாம், கேக் செய்கிறதுக்கு யூஸ் ஆகும். அதுக்காக இதோட பார்த்திங்கன்னா சிலிக்கான் ப்ரஷ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இதோட அட்டாச் பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணுறதுக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கான பிளேடெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. கேக் நான் அடிக்கடி செய்ய மாட்டேன். எனக்கு அடிக்கடி பருப்பு கடையிறதுக்கு கீரைலாம் மசிக்கிறதுக்கெலாம் இது நல்லாவே யூஸ் ஆகும். இதோட சைஸும் பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது. அதனால் கையில் வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $4.99. இந்த ப்ராடக்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 2 ஆயில் கேன் வாங்கியிருக்கேன். இது கிளாஸில் தான் இருக்குது. அதனால் நல்லா சேஃப்டியாகவே பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுவும் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 1 லிட்டர் ஆயில் கேன். இது நல்லா வெயிட்டாக இருக்குது. அதோட கார்க்கு தனியாக கொடுத்துருக்காங்க. 1 லிட்டர் ஆயில் கேனுன்றதுனால கொஞ்சம் நல்லா வெயிட்டாகவே இருக்குது. ஏற்கனவே 1/2 லிட்டர் கேன் நான் வச்சுருக்கேன். அதுதான் அதிகமாக யூஸ் பண்ணுறது. இது சும்மா ஆயில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக தான். வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஹேண்டில் பண்ணுறது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். இப்போ நான் கையில் வச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அகலமாக இருக்குதுன்னு. ஒரு ஆயில் கேன் நல்லா வந்தது. இன்னொன்று பார்த்திங்கன்னா அது உள்ளே ஈரமாக இருந்தது. தண்ணியோட அந்த இதெல்லாம் உள்ளே காயாமல் அப்படியே இருக்குது. யாராவது ரிட்டர்ன் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது அப்படியே கொடுத்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அடுத்தது இது ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர். இது ஸ்டீலில் இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $1499. ரேட்டு தான் இது கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது. ஏற்கனவே ஒரு ஸ்பேஸ் சேவிங் ஆர்கனைசர்னு சொல்லிவிட்டு நான் கார்னர் ஸ்டாண்டு ஒன்று வாங்கி என்னோடய கிச்சனில் வச்சுருக்கேன் 3 வருஷத்துக்கு முன்னால். அதோட ரேட்டு பார்த்திங்கன்னா $1200 தான் இருந்தது. அதோட கம்பேர் பண்ணக்குள்ளே இது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் இது பார்த்திங்கன்னா $1499 சொல்கிறது கொஞ்சம் அதிகமாக தெரியுது. ஆனால் இது நல்லா வெயிட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இது ஸ்பூனு, கரண்டி, டம்ளர்ஸ் இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலாம். ஒரே ஆர்கனைசர்லேயே எல்லாமே வைக்கக்குள்ளே நமக்கு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடியில் 4 புஷ்ஷும் கொடுத்துருக்காங்க. அது வீணாக போச்சுன்னா போட்டுக்கிறதுக்கு எக்ஸ்ட்ராவாக 4 புஷ்ஷும் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல எல்லாமே நம்ம ஸ்பூன்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே கரண்டி வச்சுக்கலாம். சைட்லலாம் கூட எதாவது ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். சென்டரில் உள்ள டம்ளர்லாம் வச்சுக்கலாம். இந்த ஆர்கனைசர் எனக்கு ரொம்பவே பிடிச்சதுனால நான் ரேட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு வாங்கிட்டேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ இது நம்ம எப்படி ஆர்கனைஸ் பண்ணி வைக்கலான்னு பார்க்கலாம். இப்போ நான் டெய்லி யூஸ் பண்ணுற கரண்டிலாம் இதை போல் ஒரு ஸ்டீல் ஹோல்டரில் தான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய நைஃபு, உட்டன் கரண்டிலாம் இதை போல் ஒரு ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் டம்ளர், ஸ்பூன்ஸ் எல்லாம் இதை போல் ஒரு ஆர்கனைசரில் வச்சுருக்கேன். இப்போ இது எல்லாமே எடுத்துகிட்டு நான் ஒரே ஆர்கனைசராக வச்சு யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆர்கனைசரில் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் நிறைய திங்ஸும் கூட ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நிறையாவே ஸ்பேஸ் இருக்குது. கரண்டி, டம்ளர், ஸ்பூன்ஸு இதெல்லாமே நான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். அதனால் என்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒவ்வொரு திங்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு கரண்டி போல் நான் பார்த்து வாங்கி வச்சுருப்பேன். அதனால் அதிகமாக இருக்கும். இப்போ இந்த கரண்டி எல்லாமே இதுக்கு மேலே இருக்கிற இடத்துல வைக்கலாம். இதே போல் ஹேண்டலில் கொஞ்சம் அகலமாக இருக்கிறதெல்லாம் இது உள்ளே போகலை. அதனால் சைடில் ஹேங் பண்ணிடலாம். 2 சைடுமே ஹேங் பண்ணுறதுக்கு ஹூக் கொடுத்துருக்கிறதுனால அதுலேயும் கொஞ்சம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். ஸ்பூன் வைக்கிறதுக்குன்னு சொல்லி கொடுத்துருக்குற இடத்துல இதே போல் இருக்க ஸ்பூன்லாம் போகலை. அதனால் கரண்டி வைக்கிற இடத்துலையே அதையும் வைக்கிறேன். சின்னதாக இருக்க ஸ்பூன்லாம் இதில் ஆர்கனைஸ் பண்ணிக்கிறேன். அதே போல் சில ஃபோர்க்கெலாம் பார்த்திங்கன்னா உள்ளே போகலை. கரண்டி வைக்கிற இடத்துல வச்சாலும் அது கீழே விழுது. அதனால் அதுக்கெல்லாம் தனியாக ஒரு ஹோல்டர் போல் வச்சுட்டு அது உள்ளே போட்டுக்கிறேன். இப்போ கீழே இங்கே இருக்கிற இடத்துல எவ்வளோ டம்ளர் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். என்கிட்ட இருக்கிற எல்லா டம்ளருமே நான் இங்கே வைக்கிறேன்.
பிளேட் மட்டும் இதில் வந்து வைக்க முடியாது, மற்றபடி எல்லாமே வந்து வைக்கலாம். இது போல் இதில் வைக்க முடியாத திங்ஸ் எல்லாம் வந்து இது போல் ஒரு ஹோல்டரில் வந்து போட்டுட்டு நான் வந்து வைக்கிறேன். இதில் வந்து ஃபோர்க்கு, அதுக்கப்புறம் ஸ்டீலில் இருக்க ஸ்டாலாம் இருக்குது. இதில் வந்து இதில் வச்சா உள்ளே வந்து விழுந்துடும். அதனால் அதுக்கு மட்டும் வந்து நான் இதை போல் ஒரு ஹோல்டர் வச்சுட்டு அதில் வந்து உள்ளே வைக்கிறேன். இந்த ஆர்கனைசர் நல்லா வெயிட்டாக இருக்கிறதுனால நம்ம எவ்வளோ திங்ஸ் வச்சாலும் வந்து அது வந்து ஸ்லிப் ஆகாது, நல்லா ஸ்டடியாக இருக்கும். சைடில் இருக்கிற ஹூக்கில் வந்து நம்ம கப்பெலாம் கூட வந்துட்டு அப்படியே வந்து ஹேங் பண்ணி வச்சுக்கலாம். ஆனால் இது வந்து அப்படியே நம்ம கவுண்டர் டாப்பில் தான் வந்து வச்சுக்க முடியும், வாலில் வந்து ஹேங் பண்ண முடியாது. ஏற்கனவே என்கிட்ட வந்து 2 சின்ன ஆயில் கேன் வந்து இருக்குது. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் ஹோம் சென்டரில் வந்து வாங்கினது. செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் நான் வந்து இதில் வச்சுருக்கேன். அதை தான் வந்து அதிகமாக வந்து சமையலுக்கு வந்து யூஸ் பண்ணுறது. அதனால் அடிக்கடி வந்து அதை தான் வந்து எடுப்பேன். எண்ணெயில் பொரிக்கிறதுக்கான ஐட்டம்லாம் வந்து இந்த எண்ணெய் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். அதுக்காக வந்து ரைஸ் பிராண்ட் ஆயில் வந்து வச்சுருக்கேன். அதுதான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பாட்டில் வந்து வாங்கியிருக்கேன். 1 லிட்டர் பாக்கெட்டுன்றதுனால அந்த 1 லிட்டர் பாட்டில் வந்து இதுக்கு கரெக்டாக இருக்கும். எப்போயாவது தான் நம்ம எண்ணெயில் பொரிக்கிற திங்ஸ்லாம் வந்து செய்வோம், அதனால் அப்போ வந்து எடுத்து இது யூஸ் பண்ணிக்கலாம். ஏற்கனவே ஒரு ஸ்டீல் கேனில் வந்து இது ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன், அது வீணாயிடுச்சு. டெய்லி எடுத்து யூஸ் பண்ணுறது இருந்தால் தான் நமக்கு வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் டெய்லி யூஸ் பண்ணுற ஆயில் கேன் வந்து நான் சின்னதாக வந்து வாங்கியிருக்கேன். இது எப்போயாவது யூஸ் பண்ணுறதுன்றதுனால கொஞ்சம் பெருசாகவே வெயிட்டாகவே வந்து வாங்கியாச்சு. இன்னொரு ஆயில் கேனில் வந்து தேங்காய் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதுவும் வந்து எப்போயாவது பொரியல் செய்யக்குள்ளே தான் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் வந்து யூஸ் பண்ணுவேன். அதனால் பெரிய கேன்லேயே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். 1 லிட்டர் பாட்டில் இது, செக்கு எண்ணெய் தான் இதுவும். இப்போ ஆயில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. இந்த மிக்சர் பிளெண்டர் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன ஒரு இதுனா ஒயர் வந்து கொஞ்சம் சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து அப்படியே வந்து போட்டுட்டு வைக்க முடியாது, கிட்ட எடுத்துகிட்டு போய் தான் பாத்திரத்தை நம்ம வந்து பிளெண்ட் பண்ணிக்கணும். இதோட பிளேடு வந்து இதில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே வந்து ஃபிட் பண்ணால் லாக் ஆகுது. லாக் ஆனோன்னு நல்லா டைட் ஆகிடுது. நம்ம வந்து அப்புறம் இங்கே ஆன் பண்ணிவிட்டு நம்ம பிளெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீரை வந்து செஞ்சுருக்கேன், அது வந்து அப்படியே வந்து மசிச்சு பார்க்கலாம். பாத்திரம் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு பண்ணாதான் நல்லது, இல்லைன்னா சின்னதாக இருக்கிறதுல பண்ணால் வெளியில் வந்து தெளிக்கும். பரவாயில்ல, கீரை வந்து நல்லா மசிச்சு இருக்குது. வேறு ஒரு ப்ராடக்ட்டும் வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா உடன் கரண்டி தான். ஏற்கனவே என்கிட்ட இருக்க உடன் கரண்டிலாம் ரொம்ப வருஷமாக நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதெல்லாம் கொஞ்சம் வீணாக போயிடுச்சு. அதனால் வந்து புதுசாக வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். இதுவும் அமேசானில் தான் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து மொத்தமாக 7 கரண்டி வருது அதோட ஹோல்டரோட. அதோட ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா 521 ருபீஸ். இப்போ இந்த வருஷம் நான் கிச்சனுக்காக வாங்கியிருக்க ப்ராடக்டெல்லாம் வந்து அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேன். இந்த கார்னர் ஸ்டாண்டில் ஆயில் கேன் வந்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இங்கே பக்கத்துலேயே வந்துட்டு எடுத்து யூஸ் பண்ணுற போல் இந்த கரண்டி ஆர்கனைசர் வந்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.